வணக்கம், நான் ஷீபா. இப்போ நம்ம சொசைட்டியில் வந்து விமனோட மென்டல் ஹெல்த் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து பெருசாக மென்னோட மென்டல் ஹெல்த் கொடுக்குறோமான்னு கேட்டால் ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. கொடுக்கறது இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மென்னுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, உதவியை நாடுறதே வந்து ரொம்பவே ஒரு வீக்கான ஒரு விஷயமா மென் நினைக்கிறாங்க இல்லையா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சொசைட்டி வந்து அவங்கள ரொம்பவே அப்படி நம்ப வைக்குது. இப்போ ஒரு மென் அப்படின்னாலே நல்ல ஒரு போல்டான ஆள். மென் அப்படின்னாலே அவங்களோட ஃபிசிக் நல்லா இருக்கும். அவங்க வந்துட்டு எல்லா விஷயத்துக்குமே ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, அவங்க தனியாகவே அவங்களோட பிரச்சனைகளை டீல் பண்ணுற அளவுக்கு வரவங்க அப்படிங்கிறது தான் ஒரு ப்ராப்பரான ஒரு மென் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொசைட்டி வந்து எல்லாரோட மனதிலையும் ரொம்பவே பதிய வைக்குது. இப்போ நம்ம வீட்டில் எடுத்துக்கும் போது நம்ம அப்பாவோ இல்லை நம்ம கூட பிறந்த உறவுகளாக இருக்கட்டும், நம்மளோட தம்பியோ அண்ணனோ இல்லை மற்ற ஆண்களோ யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப மனம் வருந்தி அழுவும் போது அதை நம்ம வீட்டில் உள்ளவங்க வந்து ரொம்பவே ஆச்சரியமாக தான் பார்க்குறோம். ஏன் அதுவே ஒரு நார்மலான விஷயம் தானே அழுகிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறது இல்லை. இப்போ ஒரு பெண் அழுகும் போது நம்ம பார்க்குற விஷயத்துக்கும் அதே மாதிரி ஒரு ஆண் அழுகும் போது நம்ம பார்க்குற பார்வைக்கும் நிறையவே வேறுபாடு இருக்குங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து அந்த ஒரு சில ஆண்கள் வந்து தனக்கு பிரச்சனை இருக்குங்கிறத உணர்ந்து உதவியை நாடாமல் இருக்கிற டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது ஒரு ரீசெண்டாக நடந்த ஒரு ஆய்வுப்படி பார்க்கணும் அப்படின்னா, 3லேருந்து 4 மடங்கு ஆண்கள் வந்து மற்ற பெண்களை கம்பேர் பண்ணும்போது சூசைடல் ரிஸ்க்குக்கு நிறையவே தள்ளப்படுறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 8ல் ஒரு ஆண்களுக்கு ஏதாவது ஒரு விதமான மன பிரச்சனைகளுக்கு உள்ளாடுறதா சொல்கிறாங்க. அதாவது ஆன்சைட்டியாக இருக்கலாம், டிப்ரெஷனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு மென்டல் இல்னஸாக இருக்கலாம். அதே மாதிரி மென்னோட மனநலத்துக்கு தள்ளப்படுறதுக்கு ஒரு சில காரணங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்னா, அவங்களுக்கு ஹை லெவல் ஆஃப் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து ஒரு வீட்டில் ஒரு ஆண் குழந்தை இருப்பாங்க, ஒரு பெண்ணும் இருக்காங்க அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே நம்ம அவங்க பேரண்ட்ஸ் எப்படி சொல்லி வளர்க்குறாங்க அப்படின்னா, நம்ம வீட்டை நீ தான் பார்த்துக்கணும், உனக்குன்னு ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நீ தான் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், அக்காவுக்கு நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் நீ தான் எங்களுக்கு அப்புறம் இந்த வீட்டை கவனிச்சிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு ப்ரெஷரை வந்து அன்புங்கிற ஒரு விஷயமா அவங்க காட்டலாம். ஆனால் அவங்கள அறியாமையே அது அந்த மென்னுக்கு வந்து ஒரு ப்ரெஷராக அமையுதுங்க. இப்படி பார்க்கும்போது ஒரு 20லேருந்து 25 வயது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வயசாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த மென் வந்து அவங்களோட கெரியரை சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட லைஃப்பை சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட ஃப்யூச்சரை கையில் எடுக்கிற விஷயமா இருக்கட்டும், இந்த ஏஜில் தான் எல்லாம் நடக்குதுன்றாங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த ஆய்வுப்படி பார்க்கும்போது 20லேருந்து 25 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு தான் டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறையவே காணப்படுதுன்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது அவங்க அதிகப்படியான ப்ரெஷர் தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய பேர் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஹாஸ்பிட்டல் செட்டிங்கில் ஏதாவது ஒர்க் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அவங்களுக்கு தேவைகள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ கம்பெனிஸும் வந்து நீங்கள் நைட் ஷிஃப்ட் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஊதியம் நாங்கள் ஜாஸ்தியாக வழங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக மென் என்ன பண்ணுறாங்க, நைட் ஷிஃப்ட்டை அடிக்கடி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் அவங்க நைட் ஷிஃப்ட்டுக்கு போகும்போது அவங்களோட ஃபேமிலியோட டைமிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களோட மற்ற சோஷியல் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்களுக்கு ஷேரிங் டைமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப குறையுது. ஏன் அப்படின்னா, அவங்க நைட்டுக்கு ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டு டேயில் வந்து மேக்ஸிமம் அவங்க தூங்குறதுக்கான டைம் தான் அவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க தூக்கத்துலேயுமே நிறைய பிரச்சனைகள், சரியான தூக்கம் இல்லாமல் பாதிக்கப்படுறதும் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, என்னதான் நைட்டு அவங்க வந்து ஒர்க்குக்கு போயிட்டு வந்து காலையில் டயர்டில் தூங்கினாலுமே மேக்ஸிமமான மென் எப்படின்னா 6 ஹவர்ஸ்க்கு மேலே தூங்க முடியாது அப்படிங்கிறது வந்து ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்கள அறியாமல் எமோஷ்னல் இரிட்டபிலிட்டி ஜாஸ்தியாகவே இருக்குங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாடி ஷேமிங். இப்போது பொதுவாக பார்க்கும்போது ஒரு ஆண் அப்படின்னாலே நம்மளோட மைண்டுக்கு வரதா இருக்கட்டும், நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு திணிக்கப்படுறோம். என்னன்னு பார்க்கும்போது ஒரு ஆண் அப்படின்னா அவங்க ஃபிசிக் நல்லா இருக்கணும், அவங்க நல்ல டாலாக இருக்கணும், நல்ல மேன்லியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த சொசைட்டி வந்து நம்ம மேலே திணிக்குது. ஆனால் அது வந்து சரியான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை.
இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து இருக்கும்போது இப்போ வந்து அந்த ஒரு ஆணை வந்து அவங்க அவங்க அதை வெளிப்படுத்த மாட்டாங்க பெருசாக, அவங்க மனசில் வருத்தங்கள் இருந்தாலும் அந்த ஆணை வந்து அவங்களோட உருவத்தை வச்சு கேலி செய்கிறது, அவங்க உடல் உறுப்புகளை வச்சு கேலி செய்கிறது. அதே மாதிரி இவன் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இவன் தயிர் சாதம்ப்பா, இவங்க இப்படி அப்படின்னு அவங்கள வச்சு பேசுகிற விஷயங்களே வந்து அந்த அந்த டைமில் வந்து அவங்கள வச்சு கேலி கிண்டல் செய்து சிரிக்கிற விஷயமா இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க இதை பற்றி யோசிக்கும் போதும் அவங்க மனசுலேயே வந்து ஒரு மாதிரி ஒருவேளை நம்ம அப்படி தான் இருக்குமோ, நம்ம வந்து அவங்கள அறியாமையே அவங்க மனசில் வந்து தாழ்வு மனப்பான்மை ரொம்பவே ஜாஸ்தியாகுதுங்க. அந்த மாதிரி ஏற்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து சோஷியல் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஏதாவது ஒரு க்ரௌடாக இருக்கிற பிளேஸையே வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது செக்ஷுவல் அபியூஸ். இப்போ வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பெண்களுக்கு செக்ஷுவல் அபியூஸ் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நிறையவே இப்போ நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்குமே அதே அளவுக்கு ஈக்குவலாக நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்மளால் நிறைய பேரால் அதை ஏற்றுக்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக அது நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து ஒரு நாளில் வந்து 6ல் ஒரு ஆணாவது பாதிக்கப்படுறாங்க. ஒரு 6 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு ஆண் வந்து கண்டிப்பாக செக்ஷுவல் அபியூஸ்க்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி ஆண் வந்து நம்ம வந்து வெளியே போய் நமக்கு இந்த மாதிரி அப்யூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொன்னோன்னா நம்மளை வீக்குன்னு நினச்சிடுவாங்க. அப்படிங்கிறதுனால இதை பற்றி பெருசாக அந்த ஆண் வந்து வெளியே வந்து தனக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றியே சொல்லாமல் இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயத்த நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே உங்கள் வீட்டில் ஆண் குழந்தை இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது உங்ககிட்ட வந்து சொல்லும் போது, ஏன் புலம்பிகிட்டே இருக்க, ஏன் அழுதுகிட்டே இருக்க, நீ வந்து ஒரு பையன் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், உனக்கான டெசிஷன் நீ தனியாக தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணாமல், எப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அவங்களுக்கு கல்வி ரீதியாக, அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கட்டும், மற்ற ஸ்கில்ஸ்க்கு ட்ரெயின் அப் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு அந்த ஆணுக்கு எமோஷனல் ரீதியான விஷயங்களை எந்த விதத்தில் வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுக்கணும். இப்போ சப்போஸ் அதை நம்ம தவறுறோம் அப்படின்னா அவங்க வந்து ஆரோக்கியமற்ற ரீதியில் அவங்க வெளிப்படுத்துவாங்க. அதே ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லணும்னா, இப்போ திருமணமான ஒரு ஆணாக இருக்கட்டும், அந்த ஒய்ஃப் அடிக்கிறது, வீட்டில் உள்ள பெண்களை தாக்குறது, தன்னைத்தானே வந்து செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமற்ற வகையில் வந்து ஆல்கோஹால் எடுக்கிறது, ட்ரக்ஸு யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்தில் அவங்க வந்து தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்த அவங்க தவிர்க்கணும் அப்படின்னா, பெற்றோராக இருக்கிற நாம் வந்து சின்ன வயசுலேருந்தே வளர்ந்து இருக்கிற ஒரு ஆண் குழந்தைக்கு வந்து எமோஷன்ஸை எப்படி அட்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லித்தரது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குங்க.